இன்னும் யாருக்காவது இந்த பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி போராடுகிறார்கள். எந்த குடும்பத்துக்கு நடந்தது வந்து இன்னொரு குடும்பத்துக்கு நடக்கக்கூடாது. இனிமேல் இந்த ஆப்ரேஷன் நடந்ததுக்கு பின்னால் பிள்ளையுடைய நடவடிக்கைகள் சாதாரணமாக பேசினாரா அல்லது ஆப்ரேஷனில் இருந்தே அவர் அன்கான்ஷியஸில் இருந்தாரா? டயாலிசிஸ் பண்ணுற அந்த இதாக பக்குவமாக பாதுகாப்பாக வைக்காமல் அந்த சும்மா நார்மல் வார்டில் தான் போட்டு தான் அவங்க இது கொடுத்தாங்க. தவறு நடந்தது என்று ஒத்துக்கொள்றதா இருந்தால் அவங்க சொல்கிறாங்களா நாங்கள் 2 கிட்னியும் எடுத்துட்டோம்னு சொன்னாங்களா? பிள்ளைக்கு சோமியில் காய்ச்சல் கொண்டு வந்துச்சு. காய்ச்சலோடு அவருக்கு வயிற்றோட்டம் போக தொடங்கிச்சு. லூஸ் மோஷன் ஆனதுக்கு பிறகு திருப்பி போய்ட்டு நாங்கள் அட்மிட் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தா பிள்ளைக்கு இன்ஃபெக்ஷன் போயிட்டுன்னு சொல்லி அதுக்கு பிறகு புள்ள மொத்தம் அப்போ காட்டிலையுமே ஹாஸ்பிட்டல் தங்கியிருந்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு ஷார்ட் நியூஸ் வழங்கும் ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது புனித ரமதானுடைய காலம். நாங்கள் அரசியல் பேசுவதில் இருந்து சற்று விலகி இருக்கின்றோம். சமூக பிரச்சனைகளை அதிகமாக பேசி வருகின்றோம். அந்த வகையிலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சிறுவன் ஹம்தியின் மரணம். அது இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கிய மரணமாக கடந்த காலங்களிலே தொடர்ந்தும் பேசப்பட்டு வந்த ஒரு விடயம். மிக அண்மையிலே கூட பாராளுமன்றத்திலே கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அது பற்றி கேள்விகளை எழுப்பியிருந்தார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவர்களுடைய பெற்றோர்கள் அதே போன்று சில நலன் விரும்பிகள் தொடர்ந்தும் போராடினார்கள். இந்த அநியாயத்தை அவர்கள் அத்தனை எளிதில் விட்டுவிடவில்லை. அவர்கள் தொடர்ந்தும் போராடினார்கள். அவர்களுடைய பிள்ளைக்கு நடந்த அநீதத்தை போன்று வேறு யாருக்கும் நடந்துவிடக்கூடாது என்ற உயரிய நோக்கத்தோடு அவர்கள் பாடுபட்டார்கள். இன்றைய நாளிலே கொழும்பு நீதிமன்றத்திலே அவர்களுக்கு சாதகமான ஒரு உத்தரவு வந்திருக்கின்றது. எனவே அவர்கள் எம்மை தேடி வந்திருக்கின்றார்கள் இந்த விடயத்தை சமூகமயப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி. அந்த வகையிலே சிறுவன் ஹம்தியின் தாய் தந்தை எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்மா. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹம்தியுடைய மரணம் உங்களுக்கு எவ்வளவு வேதனையோ அதே போன்று இலங்கை வாழ் அனைவருக்கும் மிகவும் வேதனை தந்த ஒரு மரணம். அனைவரும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் அந்த சிறுவனுக்கும் உங்களுக்கும் எப்படியாவது ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று. ரமதானுடைய மாதம், நோன்பு நோட்டவர்களாக இருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் நீதிமன்றத்திலே நீங்கள் இருவரும் பல துன்பங்களை சந்தித்தவர்களாக சென்றீர்கள். இன்றைய நாளிலே உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பும் வந்திருக்கின்றது. அது பற்றி நாங்கள் சட்டத்தரணியோடு பேசுவோம். முதலிலே சொல்லுங்கள், ஹம்தி 2020ஆம் ஆண்டு பிறக்கிறார். அவருக்கு சிறுநீரகத்திலே கோளாறு இருக்கின்றது, நோய் இருக்கின்றது என்பதை எப்படி நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள்? ஆரம்பத்தில் அவர் 9 மாதம் இருக்க போகல தான் அவரோட வயிற்றில் ஒரு கட்டி மாயங்களை விளங்குச்சு. இடப்பக்கம். இடது பக்கம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு டாக்டரை சந்தித்து இப்போ அவரை காட்டினோம் என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்கு. அப்போ அவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டுக்கு ஸ்கேன் ஒன்று பண்ணணும்னு சொன்னார். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொன்னார் இவருக்கு யூரின் பிளாக் கொண்டு இருக்குது அப்படின்னு. அப்போ இன்னும் 2-3 ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லித்தான் சொன்னேன். அதோடு நாங்கள் பண்ணினதுக்கு பிறகு தான் அவர் சொன்னார் இவருக்கு கிட்னியில் பிரச்சனை இருக்குது. இப்போ கிட்னி சம்மந்தமாக ஒரு டாக்டர்கிட்ட நான் போடுறேன்னு சொல்லி அவர் ஒரு டாக்டர் தந்தி. அப்போ நாங்கள் அந்த டாக்டரையும் போய்ட்டு சந்திக்க போல். அப்போ அவர் சொன்னார் கிட்னி சம்மந்தமாக பார்க்கும்போது நாங்கள் இந்த அவருக்கு பிளாக் கொண்டிக்கு தானே அதை நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பார்க்கணும்னு சொல்லி அவர் டாக்டர் மலிக் சமரசிங்க எங்களுக்கு அறிமுகப்படுத்தாங்க. இப்போ அவர்கிட்ட போவோம். அப்போ அவர் வந்து எங்களுக்கு லேடி ரிச்வேக்கு அவரோட கிளினிக்கு வாங்கன்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் அவரும் ஸ்கேன்கள் எல்லாம் எடுத்து இப்போ அந்த ஸ்கேன்லாம் எடுத்துக்க போகிறது அவர் வந்து இவருக்கு இப்போ கிட்னியில் பிரச்சனை இருக்குது. இடது கிட்னி வந்து வேலை செய்து இல்லை, ஃபங்க்ஷன் இல்லை. வலது கிட்னியால் தான் இவ்வளோ காலமாக அவர் உயிர் வாழ்ந்திருக்கிறாரு. எல்லாம் வலது கிட்னியால் தான். அப்போ இந்த கிட்னி எப்படியே வச்சிருந்தேன்னு சொன்னால் இவருக்கு பின்னுக்கு பெருசாக போகல அந்த கிட்னி பிரச்சனையாகவும் மற்ற இன்ஃபெக்ஷன் வரக்கூடும். அப்போ அதுதான் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதாவது நீங்கள் சொல்கிற அந்த கால பகுதியில் இடது கிட்னியில் எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லை, ஆனால் பிற்காலத்தில் வரும் என்ற சந்தேகத்தில் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டு எடுக்கவே அந்த ஆப்ரேஷன் பண்ணவே வேணுமான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னால் கட்டாயம் பண்ணவே வேணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆப்ரேஷனுக்கு எங்களோட பேசி அப்பயும் நான் பண்ணாமல் இப்போமான்னு சொல்லியும் இருந்தேன். அரை மனதோடு தான் சம்மதிக்கிறீங்க. அப்போ அவர் வந்து எங்களுக்கு உத்தரவாதமான தந்தார். இல்லை இப்போ ஒரு கிட்னியால் வாழ்கிறவங்க இருக்கிறாங்க, ஒரு கிட்னியால் அது நீங்கள் பயப்பட தேவையில்லை, நாங்கள் நிறைய ஆப்ரேஷன்கள் பண்ணிக்கிறோம், ஒரு கிட்னியால் புள்ளியில் வாழ்கிறாங்க அது சொல்லிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்ட்டு அவர் எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தந்தார். அதுக்கு பிறகு நாங்கள்
சரி இவருக்கு பின்னுக்கு பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டித்தான் சரி இவர் சின்னத்திலே சோமாக்கும்னு சொல்லி அந்த இதில் தான் போனோம் நாங்கள். அதாவது 2020ஆம் ஆண்டு நான் நினைக்கின்றேன் 7ஆம் மாதமாக பிறக்கிறாரு, 4ஆம் மாதம் பிறக்கிறாரு. ஆப்ரேஷன் எப்போ நடக்குது? ஆப்ரேஷன் நடக்குது 2022 12ஆம் மாதம் 24ஆம் தேதி. 2 வயது பிள்ளை. 2 வயது 9 மாதம். சரி, வைத்தியசாலையில் கொண்டு போய் அனுமதிக்கிறீங்க. ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. அதற்கு பின்னால் பிள்ளை ஐசியூவில் அனுமதிக்கப்படுறாரு. இந்த ஆப்ரேஷன் நடந்ததுக்கு பின்னால் பிள்ளையுடைய நடவடிக்கைகள் சாதாரணமாக பேசினாரா அல்லது ஆப்ரேஷனில் இருந்தே அவர் அன்கான்ஷியஸில் இருந்தாரா? இல்லை நல்லா இருந்தார். இப்போ அடுத்த நாள் போயிட்டு ஐசியூவில் பார்க்க போகல புள்ள வீங்கினமாக இருந்தார். அவர் சரி மெலிஞ்சி வீங்கினமாக இருக்க பார்க்கும்போது தான் நான் இப்போ நர்ஸ் கிட்ட கேட்டேன், ஏன் புள்ள இப்படி இருக்கிறாரு, என்ன சார் பிரச்சனைக்குதா அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னால் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை, அனைவர் யூரின் பாஸ் பண்ணலைன்னா அதுதான் இப்போ டாக்டர் வந்தோன்னே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஐசியூவில் ஸ்கேன் எல்லாம் பண்ணினாங்க. பண்ணினதுக்கு அப்புறம் அப்போ அவங்களுக்கு அந்த கிட்னி விலங்கலைன்னு சொல்லி திருப்பி ஸ்கேன் பண்ணுற பெரிய இதுக்கு கூட்டி போனாங்க கீழே. அப்போ அங்கே போயிட்டு ஸ்கேன் பண்ணதுக்கு போகிறதான் இப்போ இவங்க பதத்தட்டோட பார்க்குற மாதிரி விளங்கிடுச்சு. அது உங்களுக்கு அப்போ தான் சந்தேகம் வருது. அப்போ அந்த டைம்லேயே 2 கிட்னியும் எடுத்துட்டாங்களா? அப்போவே பிள்ளைக்கு கிட்னி இல்லை. அதுக்கு போகிற சொன்னேன் இன்னொரு டிஎம்எஸ்ஏ ஸ்கேன் ஒன்று பண்ணிக்குது. அப்போ அதுக்கு மருந்து இந்தியாவிலேருந்து தான் வரணும், 2 நாள் அதுக்கு போகும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு சிடி ஸ்கேனும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணினேன். அதுக்கு முந்தி பிள்ளைக்கு இப்போ கிட்னி இல்லையே, அப்புறம் அவசரமாக இவருக்கு கழுத்தில் லைன் போட்டு டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் சரின்னு சொல்லி இப்போ பிள்ளையை காப்பாற்றணுன்றதுக்காக வேண்டி சரின்னு சொல்லி ஒத்துக்கொண்டோம். அப்போ அவர் பண்ணி அந்த கிட்னி சம்மந்தமாக டாக்டரை கூட்டுக்கொண்டு வந்து காட்டி அப்போ டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு லைன் எல்லாம் போட்டு அதோட வார்டில் நிப்பாட்டி 2 நாள் ஐசியூவில், அதாவது ஆப்ரேஷனுக்கு பின்னால் பிள்ளை ஐசியூவில் இருக்கும் போது உங்களுக்கு எப்படி சந்தேகம் வருது 2 கிட்னியும் இவங்க எடுத்துட்டாங்க? யாரும் சொல்லி? இல்லை ஸ்கேன் பண்ணி பார்த்து தான் தெரியும். ஸ்கேனில் 2 கிட்னியும் இல்லாத நீங்கள் அறியறீங்க. அது வைத்தியசாலையில் எடுத்த ஸ்கேனா? அது அவங்க உங்களுக்கு காட்டினாங்களா? நான் கிட்ட இருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் யார்கிட்ட சரி சொல்கிறீங்களா 2 கிட்னியும் விளங்குதுல, அடுத்த கிட்னி எங்கன்னு நீங்கள்? இப்போ அவங்க எல்லாம் டாக்டர்ஸ் மார்கள் எல்லாம் பார்த்து பேசிக்கொண்டு போல தான் இப்போ எனக்கு விளங்குது. இப்போ அவங்க பேசிக்கொண்டு இருக்கிறாங்க பிள்ளைக்கு கிட்னி 2மே இல்லைன்ற மாதிரி அவங்க பேசிக்கொள்றது தான் நான் காதில் வருது. அதுதான் நான் விளங்குறேன். சரி, அதுக்கு பின்னால் ஐசியூவில் புள்ள நான் நினைக்கிறேன் ஒரு 10 நாள் இருக்கிறார் அல்லவா? இல்லை, ஐசியூலேருந்து உடனே லைனை போட்டு இவருக்கு டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லி வார்டுக்கு மாற்றினாங்க. சரி, 1ஆம் நம்பர் வார்டுக்கு கிட்னி சம்பந்தமாக பார்க்குற அந்த டாக்டரோட வார்டுக்கு மாற்றி அங்கே தான் புள்ளை வச்சு. அதாவது டாக்டர் மலிக் சமர விக்ரமையா? இல்லை, ரந்துல நமக்கு டாக்டர். சரி, அவர் கிட்னி சம்பந்தமாக பார்க்குறவர். சரி, இப்போ அவரோட வார்டுக்கு மாற்றினாங்க. அந்த உடனே மாற்றி டயாலிசிஸ் பண்ணினேன். சரி, அப்போ பிள்ளை எத்தனை நாள் ஈக்கிறார் வார்டில்? அப்படி தொடர்ந்து இருந்தார். எவ்வளோ காலம் ஈக்கிறாரு? இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கே டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு லைன் எல்லாம் போட்டு 1.5 மாதம் 2 மாதம் மட்டும் ஹாஸ்பிட்டல்லே தான் நீக்கிறாரு. சரி, அதுக்கப்புறம் லைனை போட்டு வீட்டுக்கு டிக்கெட் பெட்டி அனுப்பினாங்க. சரி, கழுத்தில் போட்டு அனுப்புமானு வரோம், நெஞ்சில் போட்டாங்க. சரி, நெஞ்சில் லைனை போட்டு அனுப்பி நாங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரணும் டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு வரோம். அப்போ அப்படி பண்ணி கொண்டு போல அவருக்கு அந்த லைன் பிளாக் ஆகிடுச்சு. பிளாக் ஆனதுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அவருக்கு வயிற்றுல லைன் வந்து போட்டு பெரிட்டோனியம் டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கப்புறம் திருப்பி உடனே அட்மிட் ஆகிறோம். டிக்கெட் அப்போ அது வரைக்கும் அவர்களால் நடந்த தவறு பற்றி அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை. இது ஒரு தவறு, அவங்களால நடந்த ஒரு மிஸ்டேக்குங்கிறது உங்களுக்கு சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும்? சொன்னாங்கன்னு இப்போ ஸ்கேன் பண்ணினாங்க தானே. இந்த டயாலிசிஸ் பண்ணி கொண்டு இருக்க போக்கலே தான் இவருக்கு இந்த டிஎம்எஸ் அண்ட் ஸ்கேனும் சிடி ஸ்கேனும் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்டர் பார்க்கலாம் வந்து எங்களோட பேசுகிறாங்க. ஸ்கேன் பண்ண டாக்டர் இவங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க. பேசி சொன்னாங்க இப்படித்தான் எங்களோட கையால் தவறு நடந்துன்னு அவங்க அப்போ ஒத்துக்கொண்டாங்க. ஒத்துக்கொண்டுட்டு அப்போ இவங்களுக்கு கிட்னி வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது தவறு நடந்தது என்று ஒத்துக்கொள்றதா இருந்தால் அவங்க சொல்கிறாங்களா நாங்கள் 2 கிட்னியும் எடுத்துட்டோம்னு சொன்னாங்களா? அவங்க சொன்னாங்க தவறுதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணி ஒரு கிட்னி எடுக்க போகல, மற்ற கிட்னியும் சேர்ந்து வந்தேன்னு தான் சொன்னாங்க. சரி, அதுக்கு பின்னால் பிள்ளை எவ்வளோ காலம் உயிர் வாழ்கிறாரு? 7 மாதம். 7 மாதம் உயிர் வாழ்கிறாரு. அதுக்கு பின்னால் மீண்டும் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மிட் பண்ணுறீங்களா? இப்போ நாங்கள் டிக்கெட் வெட்டி வந்து 2 கிழமை போல தான் வீட்டில் இருந்தார். அதுக்கப்புறம் திருப்பி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஒரு 2 மாதம் அப்படி போல் இருந்தார். இருந்து வயிற்றில் லைன் போட்டு பெரிட்டோனியம் டயாலிசிஸ் பண்ணிக்கொண்டே தான் இருந்தாங்க. அப்போ அதையும் பார்த்து அதுக்கப்புறம் டிக்கெட் பெட்டி அனுப்பி நான் அப்போ அவருக்கு துப்புரவாக வைக்கணும்னு சொல்லி எங்களோட ரூம்லேயே சின்ன ரூமோடு நாங்கள் வேறி அவருக்குன்னு செஞ்சு யாரையும் அதுக்கு எடுக்காமல் அப்போ அவங்க சொல்லி தந்தாங்க இப்படித்தான் கையெல்லாம் கழுவி இந்த மாதிரி
அவரை பாதுகாப்பாக பக்குவமாக வச்சுக்கணும் எங்களுக்கு சொல்லி தான் அனுப்பினாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் வச்சுக்கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த கொடுக்குற மருந்து ஒரு நேரத்துக்கு அந்த ரத்தம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க தானே, கிழமை பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அதில் சில நேரத்துக்கு அந்த பொட்டாசியம் கூடி இருக்கும், ஒரு நேரத்துக்கு ஒவ்வொன்று கூடுறே. அப்போ அதுக்கு நாங்கள் உடனே அட்மிட் பண்ணுவாங்க. அப்போ அப்படி அட்மிட் பண்ணின நேரம் இவரும் அந்த டயாலிசிஸ் பண்ணுற அந்த இதாக பக்குவமாக பாதுகாப்பாக வைக்காமல் அந்த சும்மா நார்மல் வார்டில் தான் போட்டு தான் அவங்க இது கொடுத்தாங்க. அப்போ அப்படி போயிட்டு தான் இருந்துட்டு அதுக்கு போகிறோம். நாங்கள் வீட்டுக்கு டிக்கெட் வெட்டி வாரதும் போகிறோம். அப்படி இருந்து அப்புறம் கடைசியிலே பிள்ளைக்கு சோமில்லை காய்ச்சல் ஒன்று வந்துச்சு. காய்ச்சலோடு அவருக்கு வயிற்றோட்டம் போக தொடங்கிச்சு. லூஸ் மோஷன் ஆகினதுக்கு பிறகு திருப்பி போயிட்டு நாங்கள் அட்மிட் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தா பிள்ளைக்கு இன்ஃபெக்ஷன் போயிட்டுன்னு சொல்லி அதுக்கு பிறகு புள்ள மொத்தம் அப்போ காட்டிலையுமே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தார். இந்த விடயத்தை ஹம்தி மௌத்தானதற்கு பின்னால், அவர் மரணித்ததற்கு பின்னாலும் நாங்கள் ஏன் அவர்களுடைய பெற்றோர்களோடு பேசுகிறோம் என்றால் அவர்களாகவே இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய நோக்கம் 2 விடயம்தான். உங்களுக்கு இப்படியான ஒரு பிரச்சனை நடந்துவிடக்கூடாது, பெற்றோர்கள் அவதானமாக இருக்க வேண்டும். இது போன்ற ஒரு பிரச்சனை வந்தால் வைத்தியர்களுடன் மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய பரிசோதனைகள், செக்கப்புகளுடைய எல்லா ஆவணங்களும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இவர்கள் அப்படி பக்குவமாக நடந்ததனால்தான் இன்னும் யாருக்காவது இந்த பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி போராடுகிறார்கள். மனதிலே அத்தனை வலிகளையும் சுமந்து கொண்டு அவர்கள் பாதையோரங்களிலே பல ஆர்ப்பாட்டங்களை செய்தார்கள். பல காட்சிகளை நாங்கள் செய்திகளிலே பார்த்தோம். இந்த பெற்றோர்கள் மயங்கி விழுவது, இவர்கள் கதறுவது, இவர்களுடைய அத்தனை வலிகளையும் ரணங்களையும் சுமந்து கொள்வது உங்களுக்காக வேண்டிதான். எனவே ரமலானுடைய மாதத்திலே இருக்கின்றோம். அவர்களுக்கு அல்லாஹ் மன நிம்மதியை கொடுக்க வேண்டும், ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்ற துஆ பிரார்த்தனையை செய்ய வேண்டியது என்னுடைய, உங்களுடைய, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அனைவருடைய மிகப்பெரிய கடமை. நாங்கள் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஆனால் இவர்கள் எடுத்த இந்த முயற்சிக்கு பின்னால் பலரும் உதவி செய்திருக்கின்றார்கள். இன்றைய நாளிலே கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திலே இலக்கம் 2 இவர்களுக்கான ஒரு சாதகமான முடிவு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. உடனடியாக சம்பந்தப்பட்ட அனைவரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டும் என்ற ஒரு உத்தரவு வழங்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அது பற்றி இன்ஷா அல்லாஹ் பின்னால் சட்டத்தரணியோடு பேசுவோம். அதற்கு முன்னால் அவருடைய தந்தையோடு சில விடயங்களை பேச வேண்டும். அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளை பற்றி. ஒரு பிள்ளையை நீங்கள் இழந்திருக்கின்றீர்கள், அதனுடைய கவலை ரணம் உங்களுக்கு தான் தெரியும். அதாவது பிள்ளைகளை பெற்ற அப்பாக்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். இன்றைய நாளிலே அத்தனை வழிகளையும் சுமந்து கொண்டு நீங்களாகவே இங்கே வந்திருக்கின்றீர்கள் மக்களுக்கு சில விடயங்களை சொல்லுங்கள். இந்த பிள்ளையுடைய மரணத்திற்கு பின்னால் நீங்கள் சந்தேகிக்கக்கூடிய விடயங்கள், அதாவது நீங்கள் தொடர்ந்தும் இதற்காக வேண்டி பல முயற்சிகளை செய்கிறீர்கள். பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களோடு இருந்தார்கள், பல சட்டத்தரணிகள் உங்களோடு இருந்தார்கள். அதே போன்று இன்னும் கவலையான சில விடயங்களையும் சொல்ல வேண்டும். நாங்கள் உதவி செய்கின்றோம் என்று சொல்லியவர்கள் நடுவிலே கைவிட்ட சம்பவங்களும் ஏராளமாக இருக்கின்றன. ஆனால் ஒரே ஒரு சட்டத்தரணி இறுதி வரை போராடி இந்த பிள்ளைக்கு எப்படியாவது நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதிலே மிகவும் கரிசனையோடு செயல்பட்டு வருகின்றார். சொல்லுங்கள் ஹம்தியுடைய தந்தை, நீங்கள் எதிர்நோக்கிய அந்த சவால்களை பற்றி பிள்ளையுடைய மரணத்திற்கு பின்னால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் எங்களை ஹம்தியிலிருந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் போல் ஆகுது. அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து பட்ட கஷ்டம் எங்களால் உண்மையாகவே சொல்லி விவரிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார். ஏன்னா அந்த சின்ன வயசில் அவருக்கு அல்லாஹ் பெருதமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொடுக்கணும் நினைக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார். நான் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நான் என் வாழ்க்கையில் நான் இது தான் கேள்விப்பட்டது. ஒரு சிறுநீரகத்தை எடுக்க போய்த்து 2 சிறுநீரகத்தையும் எடுத்த சம்பவம் உண்டு. இது தான் நான் கேள்விப்பட்டேன் எங்களை ஸ்ரீலங்கா ஹிஸ்ட்ரியிலே. ஆனாலும் நான் என்ன மக்கள் நம்பி தான் போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனால் நம்பி போனவங்களுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி காத்திருக்குமென்னு சொல்லி யாருமே நம்பிக்க மாட்டாங்க. எங்களோட மகனுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி கிடைக்குமென்னு சொல்லி, எங்களுக்கு கிடைக்குமென்னு சொல்லி நாங்கள் இது வரைக்கும் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அப்படி ஒரு அதிர்ச்சியை தாங்கி கொண்டு இன்றைக்கி நாங்கள் இதுக்காண்டி போராடுறோம். ஏன்னு சொன்னால் ஏன மகன் மறுவ வரப்போகிறது இல்லை. எனக்கு எது கிடைச்சாலும் வேல் இல்லை. ஆனால் என்ன மகன் கிடைக்கிறமா எனக்கு கிடைக்காது. ஆனாலும் வரப்போகிறது இல்லை. ஆனால் இன்னொரு பிள்ளைக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு சில விஷயங்கள் நாங்கள் சந்திக்க போகுது. நாங்கள் இந்த கோர்ட்ஸுக்கு போகும்போது
அப்போ எங்களுக்கு சில விஷயங்கள் விளங்குது. ஏன்னா அவங்களோட கொடுக்குற வாக்குமூலம், டாக்டர்ஸ்மார் கொடுத்த வாக்குமூலத்தில் அவங்க சொல்கிறாங்க இது தற்செயலாக இது ரெண்டு கிட்னி ஒரு இடத்துல இருந்துச்சு, அதனால் ஸ்கேனில் ஈக்காத ஒன்று நடந்துச்சுண்டு. ஆனால் ஸ்கேன் பண்ணின டாக்டர்ஸ் அனைத்து பேரும் அவங்க எல்லாரும் உறுதியாக சொன்னாங்க இந்த 2 கிட்னி 2 சைட்லேக்கு ஒரு கிட்னியை எடுத்ததுக்கு இவருக்கு எந்த பிரச்சனையும் நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உறுதிமொழி தந்தனால நாங்கள் அதுக்கு விருப்பப்பட்டோம். ஆனால் கடைசிக்கு நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சாங்க. இன்றைக்கி என்னென்னு சொன்னால் இடது சிறுநீரகத்தோட வலது சிறுநீரகம் வந்திருக்குமென்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் எப்படி அது நடந்துச்சுன்ட்டு எங்களால் இன்றைக்கும் யூகேயில் என்ன டாக்டர்ஸ்மார் சொல்கிறத நாங்கள் என்ன எங்களுக்கு அந்த டைமில் ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் போகல எங்களுக்கு டாக்டர்ஸ்மார் சொல்கிறத நாங்கள் எதிர்பார்த்தோம். என்ன எங்களுக்கு எங்களோட புள்ள முக்கியமாகிடுச்சு. அந்த டைமில் நான் அந்த நேரம் பிரச்சனையில் பண்ணியிருந்தேன்னா என் பிள்ளைக்கு ஏதோ நடந்துரும் என்ற பயம் என் உள்ளத்தில் இருந்தனால நான் என்ன செஞ்சேன், சரி நாங்கள் இதை அவ்வளோ வலியையும் தாங்கி கொண்டு நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு உறுதிமொழி ஒன்று தந்தாங்க. எங்களோட கையால் நடந்த தவறை நாங்கள் நிவர்த்தி செஞ்சு தருவோம். ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே நாங்கள் ஒரு கிட்னி தேடி நாங்கள் அவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அது எங்களுக்கு இப்போ அது நடக்கவே இல்லை. அவர்கள் கிட்டத்தட்ட 7 மாதம் போல் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அது வரக்காட்டியும் எங்களுக்கு அந்த டாக்டர்ஸ்மார் ஒரு உறுதிமொழி தந்த அப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 4 நாளில் தந்ததுக்கு பிறகு அதுக்கு அந்த டாக்டர்ஸ்மார் வரையும் இல்லை. அதுக்கு பிறகு நாங்கள் கேள்விப்படுறோம் இந்த ஆப்ரேஷன் பண்ணி டாக்டர் வெளிநாட்டுக்கு பாஞ்சு போயிட்டாருன்னு சொல்லி. அப்போ அதுக்கப்புறம் நான் நிறைய போராடினேன். அவங்களோட போராடி அவரை சந்திக்கிறதுக்கு பார்த்தேன். பெரிய டாக்டர் மலிக் சமரசிங்க ஆனால் அவரை சந்திக்க கிடைக்கல. அப்புறம் நான் ப்ரைவேட்டில் பேத்து நான் அவரை ஸ்கேன் பண்ணி அவரை சந்தித்து இந்த விஷயம் சொன்னேன், என் பிள்ளை கஷ்டத்தில் இருக்குது, என் பிள்ளைக்கு வருத்தமாக இருக்குது, என் பிள்ளைய பார்த்து என்ன சார் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. நான் எல்லா இடத்துலையும் சொல்லித்தான் இருக்கிறேன் என்றார். கடைசிக்கு மட்டும் அங்கேயும் வரல. அது கூட ஏதாச்சுமாக தற்செயலாக அவர் அந்த ஓட்கிட்டால் போக்கல எங்களோட ஒய்ஃப் அவரை கூப்பிட்டு காட்டிக்கிறார், பாருங்கள் புள்ள கஷ்டப்படுது, நீங்கள் செஞ்சு தாரேன், நீங்கள் தானே ஒன்றும் செஞ்சு தரலையே அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா நான் பார்த்து கொண்டு தான் ஈக்கிறோம் அப்படின்றாரு. ஆனாலும் கடைசி மௌத்தா காட்டி வரல. அதுக்கு பிறகு எங்களுக்கு நாங்கள் மௌத்தா போன பிறகு எங்களுக்கு அந்த புல் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தேவையாக இருந்துச்சு. எங்களுக்கு அதை கொண்டாடணும் என்ற தேவை இருந்துச்சு. எங்களுக்கு அதை சட்ட ரீதியாக கொண்டு போகணும் என்ற தேவை இருந்துச்சு எங்களுக்கு. அதோடு நாங்கள் அந்த சட்ட ரீதியாக போகிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணினோம். அப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினார் மச்சான், எங்களோட நௌசர் மச்சான் ஹெல்ப் பண்ணினார். அந்த நேரம் அவர் மீடியாவில் இந்த சோஷியல் மீடியாவில் இதை போட்டு கொஞ்சம் இதாக போல் யூசுப் சார் எங்களுக்கு கோல் அடித்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்றார் இந்த விஷயத்தில். அப்போ அவர் ஆரம்பத்தில் இருந்து இது வரைக்கும் எங்களோட இருந்து கஷ்டப்பட்டார். இடையில் சில லோயர்ஸ்மார்கள் வந்துட்டு இடையிலே அவங்க போனாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்னொரு லாயர்ஸ் கிடைச்சாங்க. அவர் நியூமன் ஹென்ரி என்று ஒரு கிறிஸ்டியன் லாயர் உண்டு. அவர் மாஷா அல்லான்னு அவர் எங்களுக்கு கடைசி மட்டும் அவரும் இது வரைக்கும் இருந்தார். அவர் ஏழுமான அவரோட சப்போர்ட் இருந்தார். யூசுப் சார் எங்களுக்கு இந்த விஷயத்தில் பெரிய பங்காற்றிக்கார். நாங்கள் அவர் எங்களுக்கு ஐடியாஸ் எல்லாம் அவர் தான் தருவார், இப்படி செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ அவரோட வழிகாட்டலில் நாங்கள் போய்ட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் அப்படி தான் போய்ட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி எங்களை பிள்ளைக்கு ஒரு நீதி கிடைக்கணுமென்றதுக்காக வேண்டி பார்லிமெண்ட்டில் இந்த கேஸுகளை பற்றி பேசப்படுது அடிக்கடி. இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு தருவான்னு நாங்கள் நம்பிக்கொண்டு, ஏன்னா நாங்கள் அநீதி இழைக்கப்பட்டவங்க, எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும் என்று எங்களுக்கு அந்த அல்லாட நம்பிக்கை எங்கள்கிட்ட உள்ளத்தில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு கிடைக்கும். வார சவால்களை நாங்கள் தாங்கி கொண்டு முன்னுக்கு போகிறதுக்கு நாங்கள் தயார். எனக்கு நடந்த எந்த குடும்பத்துக்கு நடந்தவொன்னே இன்னொரு குடும்பத்துக்கு நடக்கக்கூடாது. இனிமேல் இந்த ஸ்ரீலங்காவில் அப்படி ஒன்றும் நடக்கக்கூடாது. எனக்கு தேவையாகிக்குது என்ன மற்ற கிட்னி எங்கே ஆபிச்சு, எங்கே போச்சு, அது இது வரைக்கும் எங்களுக்கு இன்னும் ஹெல்த் மினிஸ்ட்ரியால் கூட எங்களுக்கு அதுக்கு இன்னும் பதில் தரல. ஒரு கிட்னி தான் இருக்கின்றாங்க, மற்ற கிட்னி எங்கே போச்சு. அவங்க சொல்கிறாங்க 2ஐயும் கலட்டினோம், ஆனால் 2ஐயும் கலட்டினா 2 மிதிக்கணும், ஆனால் 2 இல்லை. அப்போ எங்கே போச்சுன்னு சொல்லி எங்களுக்கு தேவைக்கு அதை தேடி பார்த்தா எங்களுக்கு அதுக்கு ஒரு சாதாரணம் கிடைக்குமென்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதுக்கு முன்னுக்கு வர வழக்கு விசாரணைகளில் அது ஒரு இன்ஷா அல்லாஹ் வெளியாகும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு உங்களோட உதவியை தாங்க. ஏன்னா இந்த ஜென்மத்தில் எனக்காக நான் கேட்கல, என்ன புள்ள வரப்போகிறது இல்லை. ஆனால் இன்னொரு பிள்ளைக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன எங்களோட நீங்கள் சமூகத்தோடு இருக்கிற மாதிரி எங்களோட இருந்தால் தான் எங்களுக்கு அதுக்கான
போராடுறதுக்கு எங்களுக்கு ஒரு பலம் தேவை. எங்களுக்கு சில விஷயங்களில் பின்னடைவுகள் வரும். அந்த நேரத்தில் எங்களோட நீங்கள் பலமாக இருந்தால் தான் எங்களுக்கு இதெல்லாம் செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் அது உங்களோட நாங்கள் கேட்குறேன். அது ஒன்று மட்டும்தான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தருவான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கி. நாங்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் போராடுவோம். கடைசி முட்டும் எங்களுக்கு நியாயம் கிடைக்க காட்டி போராடுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பை பார்த்தீர்களா? மிக எளிமையான ஒரு எதிர்பார்ப்பு தான். அவர்களுடைய பிள்ளை மீண்டு வரப்போவதில்லை. ஆனால் உங்களுக்கு சமூகத்திலே யாருக்கும் இப்படியான ஒரு அநீதம் இழைக்கப்படக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. சத்திர சிகிச்சை மூலமாக பெறப்பட்ட வலப்பக்க சிறுநீரகம் எங்கே? இதுதான் இப்போது கேள்வியாக இருக்கின்றது. சத்திர சிகிச்சையை மேற்கொண்ட வைத்தியர் நாட்டை விட்டு வெளியே சென்று விட்டார். நவீன் விஜயகோன் அவருடைய பேர் என்று நினைக்கின்றேன். இப்படி பல அநீதங்கள் இழைக்கப்பட்ட இந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுக்க வேண்டும். அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நீதி அவர்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். புனித ரமலானுடைய மாதத்தில் இருக்கின்றோம். பலரும் இவர்களுடைய செய்திகளை பார்த்திருப்பீர்கள். இவர்களை அறியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டீர்கள். எனவே முடிந்தால் இவர்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். இவர்கள் வேறு எந்த விடயத்தையும் உங்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. இவர்களுடைய பிள்ளைக்கும் அதே போன்று இந்த சமூகத்திற்கும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதிலே தான் அவர்கள் போராடுகிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இவர்களோடு இருந்து எல்லா விடயங்களையும் ஒருங்கிணைத்த சட்டத்தரணி YLM யூசுப் அவர்களும் வந்திருக்கின்றார்கள். அடுத்த பகுதியிலே சட்டத்தரணியோடு நாங்கள் பேசுவோம். அதுவரை பெற்றோர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.